ப்ரோட்டீன் ரிச் ஆலு சோயா பரோட்டா எப்படி பண்ணுறது பார்த்துருவோமா? இது பண்ணுறதுக்காக ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்துகிட்டு அதை வெந்நீரில் ஊற வச்சு புழிஞ்சிட்டு மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இது இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை பொடிசாக வெட்டி வச்சுருக்கு அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கு அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நல்லா கிளறிக்கணும். நல்லா எல்லா மசாலாவும் ஒன்று போல் சேர்ந்து வர்ற மாதிரி இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக இதை உருட்டி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ நான் 200 கிராம் ஆட்டா எடுத்து பிசைஞ்சிட்டு அதை டஸ்ட் பண்ணிவிட்டு அதை சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கிறேன். உருட்டிட்டு அதுக்கு நடுவில் நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த ஆலு சோயா வச்சுட்டு அதை நல்லா மூடிட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல சப்பாத்தி மாதிரி அந்த பரோட்டாவை உருட்டிக்கிறோம். இப்போ அதை நல்லா உருட்டிட்டோம். உருட்டி முடித்ததுக்கப்புறமா ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிறோம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கக்கூடிய பரோட்டாவை அதில் போட்டுறோம். போட்டுட்டு 2 சைடும் திருப்பி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். மேலே டஸ்ட் கொஞ்சமாக போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்து வருது. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல சுவையான ப்ரோட்டீன் ரிச் பரோட்டா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை